மக்களே வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க. சின்ன அழகுன்னு பட்டிங்க. இந்த ஆம்பிள்ஃபயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீஒர்க்காக வந்திருக்கு. இந்த ஆம்பிள்ஃபயர் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு மாதம் கூட இல்லைங்க. கஸ்டமருக்கு வந்து சரியான ஒரு சர்டிஃபிகேஷன் இல்லை, என்னால் படம் பார்க்க முடியல, ஆடியோ கேட்க முடியல, ஃபுல்லாக அம்மிங் இஷ்யூ. ரெண்டாவது வந்து செட்டை ஆன் பண்ணும்போது சவுண்டு வருது, ஆஃப் பண்ணும்போது சவுண்டு வருது, என்னால் சரியாக ஃபாலோவே பண்ண முடியல, சரியாக இறைச்சலாக இருக்குது, என்னால் படமே பார்க்க முடியலங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் இது கொடுத்துருந்தாங்க. இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து டோட்டலாக நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ எனக்கு பண்ணி கொடுங்க. பட் ஆனால் எனக்கு ஆடியோ வந்து அம்மிங் இஷ்யூ வரக்கூடாது. அதே மாதிரி நான் சாங் கேட்கும்போதும் நல்ல ஒரு ஆடியோ சாங் கேட்கணுங்க. எனக்கு இதை மட்டும் நான் பக்காவாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருந்தாரு. இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து கொடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து டோட்டலாக நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து நம்ம புதுசாக ஆஸ் பண்ணி பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். நம்ம இதில் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஆம்பிள்ஃபயரோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரை ஆடியோ டெஸ்டிங் இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். இப்போ டோட்டலாக எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேங்க. டெக்னீஷியனுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீட்டாக பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ஹோல்ஸ் போடுறீங்க, அந்த ஹோல்ஸை வந்து பேக் சைடில் வந்து நீங்கள் போடுற ஹோல்ஸோட ஒரு 3 mm 4 mm கொஞ்சம் பிட்டு அதிகமாக போட்டு பேக் சைடில் இருக்கிற அந்த இதை கொய்வார் பண்ணி விட்ருங்க. ஏன்னா என்னால் கையில் பிடிச்சி நான் ரிமூவ் பண்ணி எடுக்கிறப்ப என் கையவே கிழிச்சு விட்டுருச்சு. அதனால் கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏதாவது நான் தவறுதாக சொல்லியிருந்தாங்கன்னா கம்பல்சரி என்னை மன்னிச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு புண்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. இப்போ டோட்டலாக நம்ம வயரிங் எல்லாமே டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ டோட்டலாக நம்ம வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த ஆம்பிள்ஃபயரை. அவங்க கொடுக்குறப்ப எப்படி இருந்துச்சு, இந்த ஆம்பிள்ஃபயரை நம்ம எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் டோட்டலாக உங்களுக்கு காமிக்கிறேன். முடிஞ்ச வரையும் நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, கம்பல்சரி அதில் போய் பாருங்கள். இந்த ஆம்பிள்ஃபயரோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கு வந்து பெரிய வீடியோவாக நான் அப்லோடு பண்ணுறேன். முடிஞ்ச வரையும் நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆம்பிள்ஃபயரில் இதில் ஜிடெக்கோட டால்பி டிடி சப்போர்ட் பண்ணக்கூடிய கிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு, அதே மாதிரி 2 டிரான்ஸ்ஃபார்மர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் இதில் கொடுத்ததில் வந்து நம்ம எந்த ஒரு இன்டர்சேஞ்சுமே பண்ணலை, அப்படியே நம்ம வந்து வயரிங்கி ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 5 சேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்தியோடது தான். பவர் சப்ளை, பிசிபி எல்லாமே டோட்டலாக அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தது, எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ரீசால்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் எடுத்து போட்டிருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே வந்து அவங்க கொடுத்தது தான். மற்றபடி நான் எதுவுமே அதில் வந்து புதுசு போடவே இல்லைங்க. புதுசுன்னு போட்டது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃபேன் மட்டும் நம்ம புதுசாக போட்டிருக்கோம். அதே மாதிரி மகாராஜா சபுப்ரி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். எல்இடி ஆன் ஆஃபுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுவிட்சு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். மற்றபடி நம்ம இதில் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஆம்பிள்ஃபயர் வந்து படு லுக்காகவும் தரமாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர் உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணும்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.